வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இப்போ ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆகிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா காசிப் பேசுகிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் முத்து. அதான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது முத்து உடைய தனிப்பட்ட ஒரு பிளே வந்து அவன் வேறு லெவல். அவன் தனியாக விளையாடி இருந்தால் இண்டிவிஜுவல் பிளேயரை எப்போவுமே ஃபஸ்ட்டு சேவ் ஆகக்கூடிய ஆள் அவன் தான். இப்போலாம் வந்து சேவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 5, 6, 7ன்னு போகிறாப்புல. இதுக்கு என்ன காரணம்னா முத்துவுடைய இண்டிவிஜுவாலிட்டி கம்மியாயிடுச்சு. ஏன்னா யாரையாவது டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. போன வாட்டி சாஞ்சனா, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர், இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு மதர் ஆஃப் ஏவில்னு சொல்லியிருக்கிறோம். அது வந்து யார் கூட ட்ராவல் பண்ணாலும் அவங்கள வச்சு இவங்க வந்து ஷைன் ஆகிடுவாங்க, தட்டி மேலே ஆகிடுவாங்க. ஏற்றி விட்ட ஏணி படிக்கட்டெல்லாம் மறந்துடும் ஜாக்லின். ஏன்னா ஜாக்லினுடைய பிளே அதுதான். ஏன்னா ஜாக்லினுக்கு இண்டிவிஜுவல் பிளே கிடையாது. யாரையாவது டிபெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற போர்வையில் இல்லை அன்பு, பாசம், நேசம் அப்படிலாம் பின்னாடி பேசுறதில் முதன்மையான ஆள் யார் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். இப்போ என்னன்னா முத்து கூட சேர்ந்து அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முத்துக்கும் வந்து ஏற்கனவே அருணுக்கு வந்து சின்ன ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் 2 பேரும் எலியும் பூனைய மாதிரி சந்திச்சு இருப்பாங்க. அதை வச்சு அவள் பேசுகிறா, இவனை ஒன்றுமே பண்ண முடியலையே நம்மளால் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறான். அதுக்கு வந்து ஜாக்லின் சொல்கிறான், ஆமாம் அவன் அப்படி தான், அவன் கேரக்டர் யார் நம்ம அருண், அவன் கேரக்டர் அப்படி தான். அவன் ப்ரோவோக் பண்ணுவான், நிறைய நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணுவான். அது அவனுடைய வேலை என்னன்னா உன்னை காலி பண்ணுன்றதுக்காக தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான்னு அப்படியே வந்து பீடிகை போடுது அவனோட முத்துவாண்ட. ஆமாம் அவனை ஒன்றுமே நம்ம பண்ண தேவையில்ல, அவனே வந்து டென்ஷன் ஆகிடுவான், அவனை அப்படியே விட்டுடு, ஏன்னா அவனுடைய எய்மும் உன்னை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்துக்கு பாடம் சொல்லி தராங்க ஜாக்லின். அதுவும் முத்துவன் வந்து எப்படின்னா பும்பு மாடு மாதிரி தலையாட்டுறப்பல. ஏன்னா முத்துக்கு ஒரு இண்டிவிஜுவல், இப்பயும் சொல்கிறேங்க, முத்து வந்து வெல் பிளேயரு. ஆனால் அவர் இண்டிவிஜுவல் ஆடினா தான் அவர் காப்பாற்றிக்க முடியும், அவரை வந்து ஷைன் பண்ண முடியும். இவங்கள ஜாக்லினையோ இல்லை மற்றவங்களே டிபெண்ட் பண்ணியிருந்தா முத்துவுடைய இண்டிவிஜுவல் போயிடும். ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா முத்துவும் மஞ்சரியும் தான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஒரு சின்ன ஒரு அந்த பஞ்சாயத்து வந்து பார்த்திங்களா, நம்ம அந்த ஃபேக்ட்ரி வித் லேபர், அதில் வந்து 2 பேரும் ஆப்போசிட்டாக மாட்டுவாங்க. இவன் முத்து லேபராக இருக்கும்போது மஞ்சரி அப்போக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி போகும். என்னென்னா அவங்க 2 பேரும் ஒரே இடத்துலேருந்து வந்ததுனால கொஞ்சம் முத்து அனுசரித்து போகிறாப்புல, அவ்வளோதான். அதே மாதிரி முத்து வந்து நிறைய சப்போர்ட் மஞ்சுரிக்கு பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ இப்படி தான் வேலை நடந்திருக்காது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி ஒரு வழியாக வந்து அருணை வந்து இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், அவனை எப்படி வெளியே அனுப்பலான்னு ஜாக்லினும் முத்துவும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம ஜாக்லினுடைய வேலை தான். ஏன்னா முத்துக்கு தனியாக விளையாட தெரிஞ்சாலும் எதனா வந்து ட்விஸ்ட் பண்ணி டக்குன்னு வந்து யாராவது டக்குன்னு லூஸ் டெம்பர் ஆகிடும்ல. ஸோ அதை தான் வந்து ஜாக்லின் வந்து அங்கே வந்து வேலை பார்த்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதுதான் காமிச்சிருக்கிறாங்க. அடுத்த ப்ரோமோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.